அதனால இந்த சிக்கன் கிரேவியை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் மிளகு, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், பட்டை, ஒரு நட்சத்திரப்பூ, அப்புறமாட்டி துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அப்புறமாட்டி நல்லா வதக்கிட்டே இருங்க. வதக்குனதுக்கப்புறம் ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். வதக்கும் போது ஹை ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு வதக்கிக்கோங்க. அப்புறமாட்டி அது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபேனில் ஆற வச்சுருங்க. அது நல்லா முழுமையாக ஆறுனக்கப்புறமாட்டி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு வத்தப்பொடி சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு 2-3 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அப்புறமாட்டி கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. அப்புறமாட்டி இன்னொரு கடாயை வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்துக்கப்புறமாட்டி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் வந்து சீக்கிரம் வதங்கிடும். உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினக்கப்புறமாட்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமாட்டி கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அப்புறமாட்டி கொஞ்சம் தக்காளி 3 தக்காளி போட்டுக்கோங்க. 3 தக்காளி போட்டு நல்லா வதக்கினக்கப்புறமாட்டி மூடி போட்டு வச்சுருங்க. அப்போயே நல்லா மசிஞ்சிரும். அதுக்கப்புறமாட்டி தான் நீங்கள் வந்து இந்த பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஊற்றணும். அதிலே வந்து நம்ம எல்லா பொடியுமே சேர்த்துருக்கோம். அதனால் தனியாக வந்து எந்த பொடியும் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. அந்த பேஸ்ட்டை வந்து அப்படியே அதில் ஊற்றிடுங்க. ஊற்றி ஃபஸ்ட்டு நல்லா கிளறினக்கப்புறமாட்டி நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நீங்கள் குழம்பு மாதிரி வைக்க போகிறீங்கன்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கோங்க. கிரேவி மாதிரி வைக்க போகிறீங்கன்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா கிளறினக்கப்புறமாட்டி ஒரு கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு கொதி வந்தக்கப்புறம் சிக்கன் வச்சுருப்பீங்களே, அதை ஃபுல்லாத்தையும் அப்படியே அதில் சேர்த்துருங்க. சேர்த்தக்கப்புறம் அடியில் மசாலேருந்து நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கிண்டினக்கப்புறமாட்டி நீங்கள் மூடி போட்டு ஒரு 25 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வேக விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 25 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சக்கப்புறமா நீங்கள் அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருக்கணும், இல்லாட்டி அடிப்பிடிச்சிரும். கொதிச்சக்கப்புறமாட்டி மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து அதை நீங்கள் எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். குழந்தைங்களாம் அவ்வளோ விரும்பி கேட்பாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த சிக்கன் கிரேவி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. நீங்களும் இதே மாதிரி சிக்கன் கிரேவி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.